உங்கள் அஸ்ட்ரோராஜாராம் திருச்சி. 2024 ஆடி மாதம் மிதுன ராசி பலன்கள் தான் ஆய்வு செய்திருக்கிறோம். இம்மாத கிரக நிலையை ஆராமி மாத துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் போய் இருப்பது, உங்கள் ராசிநாதினோடு சேர்ந்திருப்பதும், உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது, தனஸ்தானத்தில் இருப்பது, தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. தைரிய வீரியஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் 2 சுபகிரகத்துடன் சேர்ந்து இருப்பது, தனம், பொருளாதாரம், குடும்ப வாக்கு பேச்சு அனைத்தும் சிறப்பாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராசிநாதனை போல் செயல்பட வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 11க்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்திலிருந்து 7 10 குருவுடன் சேர்ந்து இருப்பதும், கண்டிப்பாக மனைவி 2வது திருமணத்துக்கு காத்திருக்கா, 2வது திருமணம் நடக்குது, காதலன் கிடைக்காது, காதலியும் காதலி கிடைக்காததுக்கு காதலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். திருமணமாகாதவருக்கு, திருமணமானதுக்கு, வெளியூர் வெளிநாட்டு பரதேச வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருபான் இருப்பது மிகவும் சிறப்பு. அவர் 6ஆம் இடத்தில் பார்ப்பது நல்ல வேலை கிடைக்க போகிறது. வேலை இடமாற்றம் மானது கண்டிப்பாக உண்டு. ஹோம் லோன் ஒரு அப்ரூவல் பண்ணிக்க, அவங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்க போகிறது. கடன் வாங்கி அந்த கடனை வளர்ச்சி கடனாக மாற்றக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் தான் குரு பகவான் செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டை 6ஆம் இடத்துக்கு, அதே சமயத்தில் சின்ன சின்ன நோய் நொடி பிரச்சனையும் இருக்கும். எதுவும் பெரிய அளவு பாதிப்பில்லை. 2021 22 நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டு சனி பகவான் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பது மிக மிக சிறப்பு. அதுவும் அவர் 6ஆம் இடத்தை பருவ நோய் நொடி கடன் எதிர்ந்து அனைத்திலிருந்து விடுதலை. இம்மாதம் உங்களுடைய ராசிநாதன் அவர் ஆடி மாதம் 3ஆம் தேதி சிம்ம புதனாக பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிநாதன் அவர் நண்பரான சூரியன் வீட்டு சிம்ம வீட்டுக்கு சென்று உங்கள் பாக்கிய பாக்கியம், அதிர்ஷ்டம், அரசு வேலைக்காக வந்திருக்கு, அரசு வேலையானது கண்டிப்பாக கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரபவனாக்கப்பட்டவரும் அவரும் சிம்மத்திற்கு செல்கிறார். 5 12 கூட 3ஆம் இடத்தில் இருப்பது, 3ஆம் இடத்தில் போய் இருந்தாலும் அது அவர் அவருக்கு எதிர் வீடு தான். எனவே ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசினாலும் சற்று வலு விளக்கிறார் என்று தான் சொல்லணும். எனவே நீங்கள் ஆடி 15ஆம் தேதி சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அண்டையூர் மாநிலம், பக்கத்து வீடு, அதே மாதிரி அண்டையூர் மாநிலத்துக்கு வெளியில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது. எனவே 3ஆம் இடம் அவருக்கு ஆகாத எதிரி வீடு என்பதால் கண்டிப்பாக சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம் இவையெல்லாம் 15ஆம் தேதி பிறகு தகவனால் கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பே என்று சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு மிக மிக வலுவாக கேது 4ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் ராகு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர் சுபர் வீட்டில் இருக்கிறார். ஜீவனத்தை கெடுக்க மாட்டார், ஜீவனத்தை கொடுப்பார். பாகிஸ்தானத்தில் சனி இருக்கிறது. சின்ன சின்ன ஹெல்த்ரியான பிரச்சனை தகப்பனாருக்கு ஏற்பட செய்யும். ஆனால் பாக்கியதாதிபதி என்பதால் கொடுத்தாலும் பாக்கியத்தை கெடுக்க மாட்டார். சனி பகவான் சாதகமாக இருக்க. ஆனால் ராசிநாதன் 15ஆம் பிறகு அவருக்கு ஆகாத எதிரி வீட்டுக்கு செல்வதால் சின்ன சின்ன மன ரீதியாக உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் ஒரு ராசிக்கு மிக வலுவாக 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் ஒரு 6 8ஆம் இடத்தை பார்ப்பது வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டிலே சிட்டிசன் ஆகக்கூடியவர்கள், வெளிநாட்டில் சிட்டிசன் ஆக நீண்ட நாள் பாஸ்போர்ட் வைத்திருந்து வெளிநாட்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு திடீர் எதிர்பாராத தன்னலாகும் அனைத்தையும் கொடுக்க போகிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இணையதளம் மூலமாக திடீர் வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலம் மறைமுக தன்னலாகும் அனைத்தும் ஏற்பட போகிறது. 2024 பிறகு 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோராஜனம் சொல்லி வீடியோ வரும். ஒன்று ரிசல்ட் வெளியே வந்துருச்சு, இன்னொன்று வரலங்க.
நீங்கள் நினைப்பது போல் மாதிரி நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, நான். நன்றி.